வணக்கம். நான் உங்கள் கோயில்படி கணேஷ் மற்றும் வாகன் சேவை டீம் மெம்பர். இந்த மேலே இருக்கக்கூடிய படம் பார்த்திங்கன்னா மும்பை பூனா எக்ஸ்பிரஸ். இந்த ரோடு எல்லாருக்குமே தெரிஞ்சது, சக ஓட்டுநர்கள், லாரி உரிமையாளர்கள். ஏன்னா எல்லாரோட வண்டியுமே இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவேயில் போகாமல் இருக்காது. ஆனால் இதில் நடக்கக்கூடிய ஒரு சிறு விஷயங்களை சொல்கிறேன். 3/6 நம்மளோட மல்டி எக்ஸல் கண்டெய்னர் வண்டி டுவர்ட்ஸ் குஜராத் போகுது. இந்த மும்பை பூனா எக்ஸ்பிரஸில் போகும்போது வண்டியோட ஸ்பீடு 40 தான் போகணும், ஆனால் 48 இருந்தது. அடுத்து இதே வண்டி 7ஆம் தேதி 7/6/2025 ரிட்டன் மறுபடியும் அங்கேருந்து வரும்போது இதோட ஸ்பீடு 80 தான் ஓட்டணும், ஆனால் உங்களோட வண்டி 91 கிலோமீட்டர் ஸ்பீடில் இருந்தது. ரெண்டுக்குமே ஒரே மும்பை பூனா எக்ஸ்பிரஸ் ஹைவேல 3ஆம் தேதியும் 7ஆம் தேதியும் ஒரே வண்டி ஒரே பாதையில் 4000 ஃபைன். ஸோ இந்த 4000 வாங்கக்கூடிய ஃபைன் அந்த ஒரு கேமராவில் 40 கிலோமீட்டர் வேகத்தில் போகணும், ஆனால் வண்டி 48 கிலோமீட்டர் வேகத்தில் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4000 ஃபைன் போடுறாங்க. ரிட்டன் வரக்கூடிய பாதையில் 7ஆம் தேதி வண்டி 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும், ஆனால் 91 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு 4000 ஃபைன் போட்டுருந்தாங்க. ஸோ இந்த ஃபைன் அப்படிங்கிறது 3ஆம் தேதி போனது 40 கிலோமீட்டர்னால் அதில் ஒரு 10%, அப்படின்னா 44 வரைக்கும் மிஷின் ஃபைன் போடாது. 48 என்னோடய வண்டி 48 கிலோமீட்டர் வேகத்தில் வந்ததுனால அவங்க லிமிட் செட் பண்ண 10%க்கும் மேலே இருக்கிறதுனால ஃபைன் 4000 விழுந்துருச்சு. இதில் 80 கிலோமீட்டர் செட் பண்ணியிருக்கிறாங்க. 10%னா 88 கிலோமீட்டர் வேகத்தில் வண்டி வரலாம், ஆனால் 91 கிலோமீட்டர் இருந்ததுனால 4000. ஸோ டெக்னிக்கல் எரர், மிஷினும் அங்கே அவங்க செட் பண்ணியிருக்கிறதும் தவறு அப்படிங்கிறது இதில் தெளிவாக தெரியுது. அதனால் உங்களுக்கு 4000 ஓவர் ஸ்பீடுன்னு வந்திருக்குன்னா அந்த சலான் எடுத்து அதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாருங்கள். ஏன்னா இது ரெண்டுமே ஒரே வண்டிக்கு ஒரே இடத்துல நடந்த ஒரு விஷயம். 3 நாள் இடைவெளி தான் இருக்குது. இதை நம்ம அப்பீல் பண்ணால் இதை கண்டிப்பாக ஏதாவது ஒரு கேஸை நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். தேவையில்லாமல் ஆன்லைன் சலான் வருது அப்படின்னா அதோட உண்மைத்தன்மை தெரியாமல் யாரும் பே பண்ணிட வேண்டாம். நன்றி, வணக்கம்.